என்ன தம்பி, மீன் சாப்பிட போறீங்க? ஆமா. இருங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் சாப்பிடுங்க. சரி. உலகத்திலே பெரிய குப்பை தொட்டி எது? பெரிய குப்பை தொட்டியா? தெரியலையா? சொல்லட்டுமா? கடல். இன்னும் சில வருடங்கள்ல இப்படி ஒரு கேள்வி வந்தா பதில் இதுவாக தாங்க இருக்கும். கடல் இப்போ ஒரு மாபெரும் குப்பை தொட்டியா மாறிட்டு வர்றது சூழல் பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் தாங்க. 1991 கடல் மாசுபாடு பற்றிய ஐநா கூட்டுக்குழு கடல் குப்பைகள் 20% இயற்கை பேரழிவு சார்ந்ததுன்னு மீதமுள்ள 80% நிலம் சார்ந்ததுன்னு சொல்றாங்க. புயல் வெள்ளத்தின் போது காட்டாற்று வெள்ளம் நிலத்தின் பொருட்களை கடல்ல கொண்டு போய் சேர்க்குது. அது இயற்கை, நாம தடுக்க முடியாது. ஆனா 80% குப்பைகள் கடல்ல போய் சேர காரணமா இருப்பது மனித நடவடிக்கை தாங்க. டீ குடிக்கிறோம், தண்ணீர் குளிர்பானங்கள்னு குடிக்கிறோம். நம்மள எத்தனை பேர் அந்த பாட்டில்களையோ கப்புகளையோ குப்பை தொட்டியில போடுறோம்? குப்பை தொட்டியில போடுற குப்பைலாம் மறுசுழற்சிக்கு போகும். பொறுப்பு இல்லாம நிலத்துல போடப்படுற குப்பையெல்லாம் மழையின் போது மழைநீர் கால்வாய் ஆறுன்னு பயணிச்சு கடல்ல தாங்க போய் சேருது. இந்த குப்பையெல்லாம் கடல்ல போய் அப்படி என்னதான் பண்ணிட போகுது? பொதுவாக அந்த இயற்கையோட உணவு சங்கிலி ரொம்ப வினோதமானதுங்க. காட்டுல புற்களை சாப்பிட மானும், இந்த மானை அடிச்சு சாப்பிட சிங்கமும், அந்த சிங்கத்தையும் சாப்பிட கழுத புலிகளும், மிச்ச மீதி இல்லாம அனைத்தையும் சாப்பிட்டு மண்ணை சுத்தப்படுத்துற புழுக்களும் பூச்சிகளும் இருப்பதால் தான் உயிர் பெருக்கமும் கட்டுப்படுத்தப்படுது, மண்ணும் சுத்தப்படுத்தப்படுதுங்க. இது போன்ற உணவு சங்கிலி தான் கடல்ல இந்த குப்பைகளால பாதிக்கப்பட்டிருக்குங்க. 1997க்கும் 2009க்கும் இடையில அமெரிக்காவின் புளோரிடாவில் மட்டும் 1000 கடல் ஆமைகள் கைவிடப்பட்ட மீன் வலைகளில் சிக்கி உயிரிழந்திருக்கின்றன. ஆமைகள் ஜெல்லி மீன்களை சாப்பிட்டு அவற்றின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதோடு பவளப்பாறையின் பஞ்சுகளை சாப்பிட்டு அவற்றை சுத்தப்படுத்துற வேலையும் பார்க்குதுங்க. எல்லா பொருளுக்கும் ஒரு வேதியியல் மாற்றம் உண்டுங்க. கடலின் பிளாஸ்டிக் குப்பைகள் நாளடைவில் நுணுங்கி சிறு சிறு துகள்களாக மாறுகின்றன. பிளாஸ்டிக் துகள்கள்லாம் மீன் வயிற்றுக்குள்ள ரொம்ப எளிதா போய் சேர காரணமா இருக்கு. அதனால இழப்பு மீனுக்கு மட்டும் இல்லைங்க, மீனை நம்பி இருக்கிற மீனவர்களுக்கும் நுகரும் கோடிக்கணக்கான மக்களுக்கும் தாங்க. பல தரப்புகளிலிருந்தும் இந்த குப்பைகளை அள்ளுன்னு அள்ளியும் மாளவே இல்லை. NOAA, அதாவது நேஷனல் ஓஷியானிக் அண்ட் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற அமைப்பு 2006ல் 38,000 டன்னுக்கு அதிகமான குப்பையை கடல்ல இருந்து அகற்றியிருக்காங்க. அதே போல IMO, இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பு குப்பைகள் கடலுக்கு வருவதை ஒழுங்குபடுத்தி இருக்குங்க. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. எந்த உதவியும் பெறாத ஒருவன் செய்யும் உதவி அந்த வானத்துக்கு ஈடாகும்னு வள்ளுவர் சொல்றாருங்க. நமக்கு அள்ளி கொடுக்கிற இயற்கைக்கு நாம எதுவும் செய்யாவிட்டாலும் குறைந்தபட்சம் கெடுக்காமலாவது இருந்தால் நம்மை அது காத்து நிற்கும். இயற்கையை காப்போம், இன்புட்டு இருப்போம். நன்றி.